வணக்கம். பாபு மேகா காதல் கதை பாகம் 13. அதிகாலையில் இளம் சூரியன் தஞ்சை மண்ணில் தங்க நிறத்தை பூசியது. மாதவன் தனது வயல் வரப்பில் கம்பீரமாக நாற்றுக்கற்றுகளை தயார் செய்து கொண்டிருந்தான். அவனது விழிகள் சற்று தூரத்தில் குனிந்து வேலை செய்யும் முத்துலட்சுமியை தேடியது. முத்துலட்சுமி உழைப்பிற்கு அஞ்சாத உடலும் மின்னும் கண்களும் கொண்டவள். அவளது வியர்வை சிந்திய உழைப்பில் அந்த புது நாற்றுகள் கூட புத்துணர்வு பெறுவது போல் தெரியும். வயலில் வேலை செய்து கொண்டிருந்த முத்துலட்சுமியிடம், "என்ன புள்ள, எப்படி இருக்க?" என்றான் மாதவன். "நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன?" என்றாள் கடுகடுப்போடு. "சரி மூக்காயி, கோச்சுக்காத" என்று வழக்கம் போல் லக்ஷ்மியை சீண்ட ஆரம்பித்தான் மாதவன். "இதோ பாரியா, என் பேர் ஒன்றும் மூக்காயி இல்லை. சரி வாளாயி என்றதும், "என்னய்யா, இன்னைக்கு உனக்கு வேற ஆள் கிடைக்கலையா? போயா, போய் வேலையை பாரு போ" என்று சிலிர்த்து கொண்டாள் முத்துலட்சுமி. "அட என்ன புள்ள, பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, ஊரையும் சொல்ல மாட்டேங்கிற, பிறகு உன்னை எப்படித்தான் நான் கூப்பிடுறது?" என்று மாதவன் கேட்டதும், "நீ ஒன்றும் என்னை கூப்பிட வேணாம்யா" என்றாள். "அது எப்படி? ஏன் பொஞ்சாதிய நான் தானே கூப்பிடணும், வேற யாரு கூப்பிடுவா?" "என்னய்யா, வாய் நீண்டுகிட்டே போகுது, ஒன்றும் புரியலையா உனக்கு?" என்றாள் முத்துலட்சுமி. உடனே மாதவன், "சரி, நீ பேரை சொல்ல வேணாம், ஊரையும் சொல்ல வேணாம், நானே உனக்கு நல்ல பேரா வைக்கிறேன்" என்று யோசித்து விட்டு, கிடைச்சிருச்சு, குந்தாணி" என்றதும் சுருக்கென்று கோபம் வந்துவிட்டது முத்துலட்சுமிக்கு. உடனே கையில் இருந்த நாற்றுக்கட்டுகளை மாதவன் நெஞ்சில் எறிந்தாள். அதில் உள்ள சேர் பச்சக்கென்று மாதவன் நெஞ்சில் ஒட்டி கொண்டது. மாதவன் சிரித்துக்கொண்டே, "என்ன புள்ள பண்ற நீ? கடைசியில் நான் உன் உண்மையான பேரை கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா? அப்போ இதுதான் உன் பேரா?" என்று ரொமான்டிக் பார்வையுடன் கேட்டான். சேற்றை அடித்த பீதியில் தனது பெயர் முத்துலட்சுமி என்று சொல்லிவிட்டு புள்ளிமான் போல துள்ளி குதித்து ஓடினாள். நமது கதாநாயகன் பின்னாலே விரட்டிச் சென்றான். "ஏ புள்ள, நில்லு, எங்கிட்டு ஓடுற?" என்று சொல்லும் பொழுது முத்துலட்சுமி அருகில் உள்ள கல்லில் தடுக்கி விழுந்தாள். "அம்மா" என்று கத்திக்கொண்டே மாதவனை திரும்பி பார்த்தாள். அப்போது அவள் சேலை கண்ணா பின்னா என்று விலகி நின்றது. அவள் கெண்டை கால் அழகை ரசித்தான் மாதவன். "ஏ புள்ள, நான் தான் உன்னை நில்லுன்னு சொன்னனே, பிறகு எதுக்கு இப்படி ஓடுன? நீ படித்த பள்ளிக்கூடத்தில் நில்லுன்னா ஓடுன்னு அர்த்தமா? என்ன சொல்லி கொடுத்துருக்கான் உன் வாத்தியாரு?" என கேலி செய்தான் மாதவன். "இரியா, நான் என் ஆத்தாக்கிட்டேயே சொல்கிறேன், அப்புறம் இருக்கு உனக்கு" என்று சேலையை சரி செய்து கொண்டே சொன்னாள். "சரி சரி, ஒரு கை குடு, நான் உன்னை தூக்கி விடுறேன்" என்று சொன்ன மாதவன் அவனை முறைத்தபடியே முத்துலட்சுமி, "அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பார்த்துக்கிறேன்" என்று சொல்லி எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். "சரி, உன் ஆத்தாக்கிட்ட நான் சொல்ல போகிறதையும் சேர்த்து சொல்லு. உன்னை நான் தான் கட்டிக்க போகிறேன், உன்னை பரிசம் போட உன் வீட்டுக்கு சீக்கிரமாக வருவேன் அப்படின்னு சேர்த்து சொல்லு, சரியா?" என்றான் மாதவன். அவள் காதில் கேட்டும் கேட்காதது போல் விரைந்து சென்றாள். முத்துலட்சுமி மேல் மாதவனுக்கு கொள்ளை பிரியம். அவள் சரியாக பிடிகொடுத்து பேசவில்லை என்றாலும் அவளைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக இருந்தது. இவ பேரை கேட்கறதுக்கே இம்புட்டு நாள் ஆயிடுச்சே, இனி இவளை எப்போ பரிசம் போட்டு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி புள்ள பெத்து, ஐயையோ, நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல இருக்கே என்று சாலையில் தனியாக புலம்பிக் கொண்டு நடந்து சென்றிருக்கும் வேளையில் எதிரில் மாதவனின் தந்தை வந்து கொண்டிருந்தார். "டேய் மாதவா, யாருகிட்ட சாலையில் தனியா பேசிக்கொண்டு வர?" என்று கேட்டார். அப்போது அவன், "அப்பா, நீங்களா?" என்றான் மாதவன். "ஆமாண்டா, நான் தான். என்னை இன்னைக்கு தான் பார்க்குறியா? நான் இருக்கிறது இருக்கட்டும், அது என்ன சட்டையில் ஒரே சேரு சேரா இருக்கு?" என்று கேட்டார் மாதவனின் தந்தை. "அது ஒன்றும் இல்லப்பா, வேலை செய்யும்போது சேறு பட்டுடுச்சு. விவசாய வேலைன்னா சேறு பதிவது சகஜம்தானப்பா" என்று சொல்லி சமாளித்து விட்டான். "சரி சரி, உங்க அம்மா அங்கே சமையல் சமைச்சு வச்சுட்டு நீ இன்னும் வரலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா. போடா, போய் 4 வா சாப்பிட்டுட்டு வா, அப்புறம் வந்து வேலை செய்" என்றார் மாதவனின் தந்தை. "சரிப்பா, நான் கிளம்புறேன், நீங்களும் வாங்க சீக்கிரம் சாப்பிட" என்று சொல்லி உணவருந்த புறப்பட்டான் தன் இல்லத்திற்கு. வருங்காலங்களில் மாதவனின் காதல் ஈடேறுமா என்று அடுத்தடுத்த காணொளியில் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.